அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸாவது மோர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கெட்டியான தயிரை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் 4-5 வாட்டி போட்டு எடுங்க. உங்களுக்கு ஒரு மரமறையான ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ இந்த மிக்சர் ஜாரில் இருந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நிறைய தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே அந்த மரைகள் நல்லா மேலே வந்துடும். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு 1 hour கழிச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மரைகள் ஒரு வெண்ணெய் மாதிரி ஃபார்ம் ஆகி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மிரைகளை ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. இதுக்கு நாம் உள்ள என்ன போட போகிறோன்னா கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஜீரகம், வெங்காயம், சிலர் மிளகா போடுவாங்க. நான் இன்றைக்கி மிளகா போடல. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு குடிக்கும்போது உங்களுக்கு தொண்டையில் ஒரு காரத்தன்மை வரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி மிளகாவை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். வெங்காயம், ஜீரகம் இதை நான் அடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொத்தமல்லி தழை. இதை 1 hour கழித்து நீங்கள் குடிச்சு பார்க்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பயங்கர வாசமாக இருக்கும். இதை ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.